மீரா, என்ன தேடிட்டு இருக்க? சோயா இங்கே தானே இருக்கு. எதுக்கு? சோயா ஃப்ரை பண்ணிக்கலாம். சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சோயா ஃப்ரைக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா சோயா எடுத்துக்கலாம், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், உப்பு எடுத்துக்கலாம், கரம் மசாலா எடுத்துக்கலாம், சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், வெங்காயம் நறுக்கி வச்சது குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை சூடு பண்ணியாச்சு. தண்ணியை சூடு பண்ணோடனே நம்ம அந்த சோயாவை இதில் போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சூடாயிடுச்சு. அதனால நம்ம வந்து சோயா இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சோயா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோயா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ வாங்க இன்னொரு இது நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சோயாவை போடலாம். ஓகே, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோயா வெந்துருச்சு. அதனால இப்போ நம்ம எடுத்து போடலாம். என்ன வடிகட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டைமும் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் லைட்டாக வெந்துருச்சுன்னு எடுக்கக்கூடாது. அது நல்லா மொறு மொறுன்னு ஆனப்புறதான் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானப்புறதான் நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் சோயா ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து என் தங்கச்சிக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன். அவள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சோயா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க என் தங்கச்சிக்கிட்ட போய் கொடுக்கலாம். அதுவும் இந்த பிளேட்டில் போட்டு நம்ம கொடுக்கலாம். இந்த ஸ்பூன் ரொம்ப குட்டியாக இருக்கனால வரமாட்டேங்குது. அதனால நம்ம கையிலே கொடுக்கலாம்.
வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டாச்சு. இந்த ஸ்பூன் வச்சு நம்ம கொடுக்கலாம். அனித்ரா, இந்த நீங்க கேட்ட சோயா ஃப்ரை டேஸ்ட் பண்ணி சோயா சில்லி ஃப்ரை ரெடி. ஃப்ரை எப்படி இருக்குன்னு என் தங்கச்சி பார்த்து சொல்லுவா. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. செமையாக இருக்கு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி ஏதாவது ரைஸ்க்கு கூட்டு இல்லைன்னா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சோயா ஃப்ரை தயிர் சாப்பாடுக்கு முக்கியமாக நல்லாயிருக்கும்.